ஹலோ கைஸ், நீங்க பார்க்குற இந்த டனல் ஒரு சாதாரண டனல் கிடையாது. இது கடலுக்கு அடியில போகும் உலகின் மிகப்பெரிய சுரங்கப்பாதை, அதாவது கடல் வழி டனல்னு கூட சொல்லலாம். இந்த 50 கிலோமீட்டர் நீளமுள்ள டனல் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இதை கட்டும் இன்ஜினியர்ஸ் இத உலகின் 7வது அதிசயம்னு சொல்றாங்க. காரணம் இந்த சுரங்கப்பாதையோட கடினமான கட்டுமானம்னால. கிட்டத்தட்ட 13,000 தொழிலாளர்கள் மிகவும் சவாலான சூழ்நிலையில இந்த டனலை கட்ட வேலை செய்யறாங்க. அதுவும் இந்த இடத்துல இருக்கும் நிலத்தை தோன்றது ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா இதுக்கு மேலதான் முழு கடலின் எடையும் தாங்கி நிக்குது. ஒரு சின்ன தவறு இங்க நடந்தாலும் இந்த சுரங்கப்பாதையில தண்ணீர் நிரம்பி இங்க வேலை செய்யும் மனிதர்களும் இயந்திரங்களும் நிரந்தரமா புதஞ்சு போவாங்க. அதுவும் வெறும் சில நொடிகளிலேயே. ஆனா இவ்வளவு ஆபத்தான இந்த உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதைய கடலுக்கு அடியில எதுக்காக கட்டினாங்க? வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சுமார் 13,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடைசி ஐஸ் ஏஜ் முடிவுக்கு வரும்போது அது இன்றைய இங்கிலாந்தையும் ஐரோப்பாவையும் தனித்தனியா பிரிச்சுது. இந்த பிரிவுக்கு காரணம் இந்த ரெண்டு நிலங்களுக்கு நடுவுல உருவான கடல் பகுதி தான். இதை தான் நம்ம இங்கிலீஷ் சேனல்னு கூப்பிடுறோம். இந்த சேனல் ரொம்பவே அகலமா இருந்தாலும் இந்த பகுதியில மட்டும் கொஞ்சம் குறுகலா இருந்தது. இதனால இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில உள்ள தூரம் 33 கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே இருந்தது. வரலாற்றுல பல முறை இந்த இடைவெளியை குறைக்க முயற்சிகள் செய்யப்பட்டன. ஆனா அந்த நேரத்துல போதுமான தொழில்நுட்பங்கள் இல்லாததுனால பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது. இதனால இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தப்பட்டது. ஆனா 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில தொழில்நுட்பம் வேகமா முன்னேற ஆரம்பிச்சவுடன் திரும்பியும் இங்கிலாந்து மற்றும் பிரான்சுக்கு நடுவுல தரை வழியை இணைக்க முடிவெடுக்கப்பட்டது. 1980களில் பெரிய இயந்திரங்களை உருவாக்குவது சாத்தியமான காலமாக இருந்தது. இயந்திரங்களை தவிர வேற ஒரு சவாலும் இருந்தது. அது இங்கிலாண்டை இந்த திட்டத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதாகும். இங்கிலீஷ் சேனல்ல இருக்கும் குளிர்ந்த நீர் இங்கிலாந்துக்கு அதோட எதிரிகளை சமாளிக்க பெருசா உதவி இருக்கு. ஏன்னா நெப்போலியன்ல இருந்து ஹிட்லர் வரைக்கும் இங்கிலாந்தின் பல எதிரிகள் அதை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க. ஆனா இங்கிலீஷ் சேனல்ல இருந்த கடுமையான நிலைமை இங்கிலாந்துக்கு எப்போதுமே மேல் இடத்தை கொடுத்தது. 2ஆம் உலக போர்ல பிரான்ஸ்ல உள்ள காலேஸ்ங்கிற கிராமத்துல இருந்து இங்கிலாண்டை கைப்பற்றுவதற்காக ஹிட்லர் கடலுக்கு அடியில சுரங்கப்பாதையை தோண்டுவதற்காக ஒரு ரகசிய திட்டத்தை தொடங்கினாரு. ஆனா இந்த திட்டம் ஒருபோதும் தொடங்கவே இல்லை. ஹிட்லரின் மரணம் மற்றும் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஐரோப்பாவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது. அதாவது இங்க வியாபாரம் பெருக தொடங்கியது. மக்களின் வாழ்வாதாரமும் செழிப்பாக தொடங்கியது. எதிரிகளா இருந்த இங்கிலாந்தும் பிரான்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இங்கிலீஷ் சேனல் வழியா வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. காலங்கள் சென்றது. 1986ல இரு நாடுகளும் இப்போ இந்த தடையை அகற்றி இங்கிலாந்தையும் யூரோப்பையும் இணைக்க முடிவு செஞ்சாங்க. இந்த திட்டத்துக்கு எதிராக பல இங்கிலாந்து மக்கள் போராட்டம் செஞ்சாங்க. ஏன்னா பலர் இங்கிலாந்து தீவின் இறையாண்மையை பெருமிதம் கொண்டாங்க. பல மாதங்கள் நீடிச்ச பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கடலுக்கு அடியில சுரங்கப்பாதை அமைக்க இந்த ரெண்டு நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு சேனல் டனல்னும் பெயர் இடப்பட்டது. இத ஈரோ டனல்னும் பலர் கூப்பிட்டாங்க. இங்கிலாந்து மற்றும் பிரான்சின் அதிகாரிகள் அந்தந்த பக்கங்கள்ல இருந்து சுரங்கப்பாதையை தோண்டுவதுனும் இந்த ரெண்டு சுரங்கப்பாதைகளும் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல இணைக்கப்படும்னு ஒப்புக்கிட்டாங்க. இந்த திட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இது பெரும் தோல்வியில முடியும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா கடலுக்கு அடியில சுமார் 38 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதையை அமைக்கிறது எந்த ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியும் துணிஞ்சு செய்யும் எளிதான காரியம் கிடையாது. இறுதியில 10 இன்ஜினியரிங் நிறுவனங்கள் இந்த சுரங்கப்பாதையை உருவாக்க ஒருவருக்கொருவர் சேர்ந்து வேலை செய்ய முடிவு பண்ணாங்க. சேனல் டனலோட டிசைனை முடிவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த சுரங்கப்பாதை வழியா எந்த வகையான வாகனங்கள் போகும், இந்த சுரங்கப்பாதை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னு இவங்களுக்கு தெரிய வேண்டியிருந்தது. பல பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் மொத்தம் 3 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படும்னு முடிவெடுக்கப்பட்டது. அதுல இங்கிலாந்து மற்றும் பிரான்சுக்கு நடுவுல ஒரு ரயில் பாதையும் உருவாக்கப்படும்னு உறுதி செய்யப்பட்டது. ஒரு டெர்மினல் பிரான்ஸ் நகரமான கெலேஸ்லயும் இன்னொன்னு இங்கிலாந்துல உள்ள ஃபோக்ஸ்டவுன்லயும் அமைக்கப்பட இருந்தது. இந்த சுரங்கப்பாதையின் மொத்த நீளம் 56 கிலோமீட்டர். அதுல கடலுக்கு அடியில போகும் பாதை மட்டும் 38 கிலோமீட்டர் நீளம். இறுதியா 1986ல சேனல் டனலுக்கான கட்டுமான வேலைகள் தொடங்கப்பட்டது. ஆனா இதுல இன்ஜினியரிங் டீமுக்கு காத்திருந்த மிகப்பெரிய சவால்னா அது டிபிஎம்னு அழைக்கப்படும் சுரங்கப்பாதை தொலையிடம் இயந்திரத்தை உருவாக்குவதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது போல ஒரு ப்ராஜெக்டை இவங்க செஞ்சதே இல்லை. மேலும் குறிப்பிட்ட விட்டம் கொண்ட டிபிஎம்
இயந்திரமும் இவங்களுக்கு கிடைக்கல. அதனால இவங்க முதல்ல ஒரு டிபிஎம் இயந்திரத்தை புதுசா உருவாக்க முடிவு பண்ணாங்க. வாஷிங்டன்ல உள்ள சியட்டல்ல இருக்கும் ராபின்ஸ் நிறுவனம் இந்த குறிப்பிட்ட சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரத்தை உருவாக்க நியமிக்கப்பட்டாங்க. இந்த பிரம்மாண்டமான இயந்திரம் 800 அடி நீளமும் 1500 டன் எடையும் இருந்தது. இதோட முன்பக்கத்துல டங்ஸ்டன் கார்பைட்னால செய்யப்பட்ட பல கூர்மையான எட்ஜ் பிளேட்ஸும் இதோட டயாமீட்டர் 50 அடியும் இருந்தது. இதோட இணைக்கப்பட்டு இருந்த ஹைட்ராலிக் லெக்ஸ் இதை முன்னோக்கி தள்ளும். இதுல உள்ள கன்வேயர் பெல்ட் மண் மற்றும் நொறுக்கப்பட்ட கற்களை வெளியே அகற்றும். அப்படி அகற்றப்பட்ட குப்பைகள் சர்வீஸ் ட்ரெயினுக்கு கொண்டு போகும். இந்த ட்ரெயின் சுரங்கப்பாதையின் குப்பைகளை வெளியே எடுத்துட்டு போகும். இந்த சுரங்கப்பாதையை துளையிடும் இந்த இயந்திரம் ஒரு அதிசயமான இயந்திரமாக இருந்தது. பழைய முறையான மலைகளை வெடிக்க வச்சு சுரங்கப்பாதையை தோண்டுவதோடு ஒப்பிடும்போது இந்த இயந்திரம் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ஆனா இந்த தொழில்நுட்பத்திலையும் பல ஆபத்துகள் மற்றும் சவால்களும் இருந்தது. 250 அடி ஆழமான நீருக்கு அடியில போரிங் போடும்போது எங்க இருந்தாவது கடல் நீர் கசிந்தா அதோட அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மனிதனையும் இயந்திரத்தையும் கண் இமைக்கும் நொடியில முழுகடிச்சிரும். சுரங்கப்பாதையில தண்ணீர் கசிவதை தடுக்கும் வகையில நடத்தப்பட்ட சர்வேல இங்கிலாந்து சைட்ல கடலுக்கு அடியில சுண்ணாம்பு அடுக்கு இருப்பதாக தெரிய வந்தது. ஆனா பிரான்ஸ் சைட்ல கடலின் அடிப்பகுதியில பல விரிசல்கள் இருந்தது மற்றும் இங்க இந்த டிபிஎம்மும் சரியா வேலை செய்யல. இதுக்காக வேற ஒரு புது டிபிஎம் இயந்திரத்தை அமைக்க முடிவு பண்ணாங்க. இது சுரங்கப்பாதையை துளையிடுவதோடு சேர்ந்து நீர்மூழ்கி கப்பலாகவும் செயல்படும். 2ஆம் உலக போர்ல இருந்த நீர்மூழ்கி கப்பல்களை போல இது தண்ணீரோட அழுத்தத்தை தாங்கும். இந்த இயந்திரம் உருவாக்கப்பட்டப்போ இது வேற ஒரு புது சவாலை கொண்டு வந்தது. அதாவது இந்த புது இயந்திரத்தை தரையில இருந்து 200 அடி ஆழத்துக்கு எப்படி கொண்டு போறதுன்னு. இந்த சவால் காரணமா இந்த இயந்திரம் முழுமையா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியா கீழே இறக்கி 200 அடி ஆழத்துல வச்சு இதை திரும்பி இணைக்க முடிவு பண்ணாங்க. இந்த வேலையை முடிக்க பல மாதங்களும் பல மில்லியன் கணக்கான டாலர்களும் செலவானது. இந்த திட்டம் தொடங்கி 2 ஆண்டுகள் கடந்தது. 2 சைட்லயும் இறுதியா 1988ல கட்டுமான பணியை தொடங்கினாங்க. மிகப்பெரிய அளவிலான மண் மற்றும் பாறை குப்பைகளை அகற்றப்படுவதே இவங்களுக்கு மிகப்பெரிய பணியாக இருந்தது. இந்த இயந்திரம் ஒரு நாளுல 750 சதுர அடி கற்களை வெட்டியது. அதாவது ஒரு மணி நேரத்துல சுமார் 2400 டன் குப்பைகள் வந்து சேர்ந்தது. இங்கிலாந்து சைட்ல கண்ட்ரி பார்க்னு அழைக்கப்படும் சாம்ஃபயர் ஹோ அதாவது ஃபோக்ஸ்டவுனுக்கும் டோவருக்கு இடையில ரெக் கட்டப்பட்டது. அதனாலதான் இந்த பகுதி கோஸ்டல் லைன்ல இருந்து கொஞ்சம் நீண்டு இருக்கும். அதுவே பிரான்ஸ் பக்கத்துல இருந்து சேகரிக்கப்பட்ட குப்பைகள் சேறு வடிவில் இருந்தது. சங்கட்டே பக்கத்துல உள்ள ஃபாண்ட் பிக்னன் வேலில இந்த சேரை ஊற்றி ஒரு செயற்கை ஏரியா உருவாக்கினாங்க. மறுபுறம் எவ்வளவு கழிவுகள் சுரங்கப்பாதையில இருந்து வெளியே எடுக்கப்படுதோ அதுக்கு ஏத்த அளவுல டிபிஎம் ட்ரில் பண்ண தேவையான நிறைய பொருட்களும் உள்ளே கொண்டு செல்லப்பட்டது. ஏன்னா தளர்வான பாறை மற்றும் சுண்ணாம்பு அடுக்குகளை மூடுவது முக்கியமாக இருந்தது. அதாவது சுரங்கப்பாதையை சுத்தி கான்கிரீட் அடுக்குகள் பொருத்தப்பட்டு வந்தது. இந்த கான்கிரீட் ஸ்லாப்ஸ் அணுமின் நிலையங்கள்ல பயன்படுத்தப்படும் கான்கிரீட்டை விட வலிமையாக இருந்தது. சுமார் 7.5 லட்சம் கான்கிரீட் ஸ்லாப்ஸும் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஸ்டீலும் இந்த சேனல் டனல் சுரங்கப்பாதையை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. ஒரு முழு அளவிலான கான்கிரீட் ஸ்லாபோட எடை 40 டன்னாக இருந்தது. அதாவது இந்த மொத்த கான்கிரீட்டை வச்சு 8 புர்ஜ் கலிஃபா மாதிரியான கட்டிடங்களை கட்ட முடியும். சுரங்கப்பாதையில இருந்த சர்வீஸ் ட்ரெயின் இந்த கான்கிரீட் ஸ்லாபுகளை உள்ள எடுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஸ்பெஷல் மிஷின் இந்த ஸ்லாபுகளை டனல்ல பொருத்தியது. பல வாரங்கள் கடந்தது, மாசங்களும் கடந்தது. சுரங்கப்பாதை மெதுவா 2 சைட்ல இருந்தும் முன்னேறிக்கிட்டே வந்தது. இந்த 2 சுரங்கப்பாதையும் ஒன்னோடு ஒன்னு சந்திக்கும் தருணத்துக்காக அனைவரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்டை பத்தி நான் சொல்றது உங்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் ஈஸியா தெரிஞ்சாலும் இதுல பல கடினமான சவால்கள் இருந்தது. இந்த சுரங்கப்பாதைகளை தோண்டும் இந்த 2 டிபிஎம்களும் சரியான திசையில முன்னேறலைனா இந்த 2 சுரங்கப்பாதைகளும் கடலுக்கு அடியில ஒருபோதும் சந்திக்காது. இதை சரி செய்ய இன்ஜினியர்ஸ் லேசர் பீம் கைடன்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. டிபிஎம் தோண்டும் திசை மாறும் போதெல்லாம் இந்த கைடன்ஸ் சிஸ்டம் சரியான திசைக்கு மாறும்படி மெயின் கம்ப்யூட்டருக்கு ஒரு சிக்னலை அனுப்பும். இதன் விளைவா 2 சுரங்கப்பாதைகளும் மீண்டும் ஒன்னோடு ஒன்னு ஒரே திசையில தோண்டும். 3 வருடம் தொடர்ச்சியான தோண்டுதலுக்கு அப்புறம் இறுதியா அந்த தருணம் வந்தது. அதாவது இந்த 2 சுரங்கப்பாதைகளும் 100 மீட்டர் தூரம் மட்டுமே இருந்தப்போ ஒரு இரும்பு கம்பி அனுப்பப்பட்டது. இந்த 2 சுரங்கப்பாதைகளோட திசையும் 10 இன்ச்சு வித்தியாசம் இருந்தாலும் கிட்டத்தட்ட துல்லியமா ஒரே திசையில இருப்பது தெரிய வந்தது. இந்த நேரத்துல இன்ஜினியரிங் டீமுக்கு மிகப்பெரிய மற்றும் கடினமான ஒரு சவால் வந்தது. அது என்னன்னா இந்த 2 டிபிஎம்கள்ல ஏதாவது ஒரு இயந்திரத்தை இவங்க கைவிடணும். ஏன்னா போரிங் போடும்போது டனல்ல 2 அடி தடிமன் கொண்ட கான்கிரீட் ஸ்லாப்ஸை இவங்க பொருத்தினாங்க. அப்படின்னா இந்த சுரங்கப்பாதையோட டயாமீட்டர் 50 அடியில இருந்து இப்போ 46 அடியாக குறைஞ்சிருக்கும்.
டிபிஎம் இயந்திரத்தோட டயாமீட்டர் 50 அடியாக இருந்தது. இந்த சுரங்கப்பாதை முழுமையா முடிஞ்ச உடனே இந்த 50 அடி டயாமீட்டர் கொண்ட டிபிஎம்னால 46 அடி சுரங்கப்பாதை வழியா வெளியே வர முடியாது. இதனால இந்த ரெண்டுல ஒரு டிபிஎம் இயந்திரத்தை அகற்ற முடிவு பண்ணாங்க. இந்த தியாகத்தை இங்கிலாந்தோட டிபிஎம் செஞ்சது. அதை தரையை நோக்கி வேற திசையில நிலத்துக்கு அடியில புதைச்சாங்க. இந்த மிஷினை இவங்க ஏன் அகற்றல? இதை கலட்டி சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்திருக்கலாமேன்னு நீங்க நினைக்கலாம். 2 டிபிஎம்களை அகற்றுவதற்கு நிறைய நேரமும் பணமும் தேவைப்படும். அதனால ஒரு டிபிஎம் அங்கேயே கைவிட முடிவு பண்ணாங்க. பல நூறு அடிக்கு கீழே அந்த டிபிஎம் கைவிடப்பட்டது. அந்த டிபிஎம் இன்று வரை அங்கேயே தான் இருக்கு. இப்போ இந்த டனலின் கட்டுமானம் இறுதி தருணத்தை நெருங்கியது. பிரான்ஸ் டிபிஎம் முன்னால போய் இறுதியா இங்கிலாந்தோட சுரங்கப்பாதையை சந்திச்சது. அதுக்கப்புறம் பிரான்ஸோட டிபிஎம் அகற்றப்பட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்டது. 13,000 ஆண்டுகள்ல திரும்பியும் இரு நாடுகளும் நிலம் வழியா இணைக்கப்பட்டது. இந்த ப்ராஜெக்ட்ல பல தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க. ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் ஒரு தொழிலாளி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க ஒரு ஜாக் ஹேமரோட அந்த இறுதி சாக் லேயரை உடைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாட்டுக்கொடியா மாத்திக்கிட்டாங்க. இது மீடியாக்காகவும் செய்யப்பட்டது. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பனிப்பாறைகள் உருகி நிலத்தை இயற்கை பிரிச்சாலும் இங்கிலாந்தும் பிரான்ஸும் செயற்கையா ஒரு வழியை உருவாக்கி இணைச்சாங்க. இறுதி வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சேனல் டனல் 6 மே 1994 திறக்கப்பட்டது. இந்த ப்ராஜெக்டுக்கான செலவு இன்றைய தேதிக்கு ஒப்பிட்டு பார்த்தா அது 12 மில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது 11,900 கோடியாக சொல்லப்படுது. இந்த கட்டுமானத்தின் அப்போ சுமார் 13,000 தொழிலாளர்கள் இதுல வேலை செஞ்சாங்க. இதுல ஏற்பட்ட சில விபத்துகள் காரணமா 10 தொழிலாளர்கள் உயிரிழந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் 3 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டன. அதுல 2 பாதைகள் ரயிலுக்கானது மற்றும் 3வது சின்ன சுரங்கப்பாதை அவசர காலத்துக்காக கட்டப்பட்டது. இன்னைக்கு இந்த டனல் வழியா சுமார் 60,000 பயணிகள் தினமும் பயணிக்கிறாங்க. இதுல 4,000 லாரிகள், 140 கோச்சஸ் மற்றும் 7,300 வாகனங்கள் கார்கோ ரயில் வழியா இந்த சுரங்கப்பாதையை கடக்கின்றது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஒருவேளை யூகே இல்ல பிரான்ஸ் போனீங்கன்னா இந்த சுரங்கப்பாதையில நீங்க பயணிப்பீங்களா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வர கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.